ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தங்கமலை கரடு பகுதியில் தார் சாலை சீரமைக்கப்படாததை கண்டித்து 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரவிவர்மா வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள தங்கமலை கரடு கிராமத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை திருப்பிக் கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோபி அருகே உள்ள தங்கமலை கரடு கிராம மக்கள் கடந்த 20 ஆண்டுகளாக சாலை வசதி தேடி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி தங்கள் வாக்காளர் அடையாள அட்டையை தாசில்தார் அவர்களிடம் வழங்க இங்கே நேரில் வந்துள்ளனர். அந்த பகுதியைச் சேர்ந்த வளர்மதி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். எங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்கள் வேட்டகரங்கோயிலிருந்து தங்கமலைக்காடு வர வழியில் ரோடு போட சொல்லி ஒரு 20 வருஷமா கேட்டிருக்கோம். ஆனால் அவங்க யாருமே எந்த நடவடிக்கையும் பண்ணல. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஆம்புலன்ஸ் போக முடியாது, நாங்கள் வண்டியில் இது பண்ண முடியாது. மழை பெஞ்சிருச்சுன்னா இன்னும் ரொம்ப சகதியான மாதிரி ஆயிடுது. அதனால எங்களுக்கு கடைக்கு போகிறதுக்கு, பஸ்ஸுக்கு போகிறதுக்கு எல்லாமே அந்த வழி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்கள் முன்னாடி இருந்த எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே அந்த வழியாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த 20 வருஷமாக நாங்களும் கேட்குறோம், பண்ணுற மாதிரி இல்லை. இதுக்காக நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதம் முன்னாடி சாலை மறியல் பண்ணோம். அதுவும் அவங்க இது பண்ணல. அப்போ எல்லா அதிகாரியும் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் பண்ணலை. இப்போ போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 நாள் முன்னாடி நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேனர் வச்சோம். எங்கள் ஊர்லேயும் வச்சோம், தங்கமலைக்கரட்லையும் வச்சோம், அதாவது வேட்டகரங்கோயிலையும் வச்சோம். ஆனால் அவங்க அப்பவும் என்னன்னாங்கன்னா, எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் பேனர் எடுத்துருங்க, நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இது நாங்கள் இல்லை, இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் நாங்கள் பேனர் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த 3 நாளாக வெயிட் பண்ணோம். அவங்க யாரும் எங்களை கூப்பிடல. எதுக்கோ இது பேசுறதுக்கோ எதுக்கோ யாரும் கூப்பிடல. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மக்கள் எல்லாரும் ஓட்டர் ஐடி திருப்பி கொடுத்துடலாம். தேர்தலை 2026 சட்டமன்ற தேர்தல் புறக்கணிச்சுட்டு ஓட்டர் ஐடி திருப்பி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யாருமே எந்த கட்சிக்காரங்களும் எங்கள் ஊருக்கு ஓட்டு கேட்க வராதிங்க, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் யாரும் ஓட்டு போடுறதுக்கும் வரமாட்டோம். எங்களோட கோரிக்கை நிறைவேற வரைக்கும் எங்களோட முடிவு இதுதான். குறிப்பாக கடந்த 20 ஆண்டுகளாக இந்த சாலை வசதி கோரி போராட்ட காலத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி 500க்கும் மேற்பட்ட மக்கள் இன்று தனது வாக்காளர் அடையாள அட்டையை திருப்பிக் கொடுக்க வந்துள்ளனர். நியூஸ் 7 செய்திகளுக்காக கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சி. ரவிவர்மா.